இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து ஒரு காளியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த காளியம்மன் கோயிலில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளே வந்து எல்லா பூஜைகளும் பண்ணிக்கலாம். அம்பாளுக்கு என்ன நெய்வேத்தியம் கொடுக்கணுமோ அதை வந்து நம்மளே இங்கே சமர்ப்பணம் பண்ணி நம்மளே கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்டலாம். இவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த காளியம்மன். கேட்பவருக்கு கேட்கிற வரங்களை வந்து அள்ளி கொடுக்கறதுல இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாமி இது. ஏன் இதை வந்து இதுவும் வந்து ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை தான். இங்கே வந்து நாங்கள் என்ன வேண்டினாலும், நம்ம என்ன பிரசாதங்கள் வச்சு வேண்டினாலும் அதை அம்பாள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றுறாங்க. வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ மாலை சாப்பிட்றேன்னு சொல்லி வேண்டினாங்கன்னு போதும். எலுமிச்சம்பழத்தை வச்சு இங்கே ஆரத்தி எடுக்கணும். அது எப்படி எடுக்கணுன்றத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து அம்பாளை வந்து எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த அம்மனுக்கு வந்து கோயில் கட்டணும்னு விருப்பம் உள்ளவங்க இப்போ வந்து இந்த அம்பாளுக்கு வந்து இங்கே கோயில் வந்து இன்னும் எழுப்பலை. சும்மா சாதாரண ஷெட்டு போட்டு தான் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ யாராவது ஆன்மீக ஆர்வலர்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த அம்மனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கோயில் எழுப்பலாம். இந்த கோயில் எதற்காக எழுப்பணும் அப்படின்றத ஒரு நல்ல விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அதுக்கு ஒரு குட்டி கதையோடு நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.